காலேஜ் ஆசிரியர்கள் இருந்தார்கள். அதுலேயே 3-4 பேர் தான் நுண்கலைமான், மற்றவையெல்லாம் நுண்கட குரூப், அதாவது இந்த எம்சிஜியோட வந்த ஆக்கள். நம்ம மாட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் அயராத முயற்சி எடுக்கணும். என்ன நாங்கள் ஒரு ஆசிரியர், இசை ஆசிரியர் என்று அதை தக்க வைக்கிறதுக்கு நான் நிறைய முயற்சி. இப்போ நம்ப மாட்டீங்கன்னா அந்த வீணை என்ற விஷயம் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் தான் எடுக்கலாம். அந்த வயதில் ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் எடுக்க ஒரு மாதிரி தான் எங்களோட வயதுக்கு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது தானாக எனக்கு கிடைச்சது. அப்போ அந்த ஃபோன் அனுப்பிக்க அவர்களிடம் நீங்கள் 3rd கிரேட் வோக்கல் எடுக்கிறீங்க, 3rd கிரேடில் வீணை செய்வீங்களோ போயினா கொண்டா இல்லையன்ற சந்தோஷம். ஏன் ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட்டுக்கு எவ்வளோ அன்னைக்கு 3rd அவ்வளோ சந்தோஷம். நானே முயற்சி செய்து ஒரு ஜம்பேதாட வர்ணமும் ஒரு லட்சண கீதம் என்று சேர்த்து விட்டா ஓகே, 3rd கிரேட் ஓகே. நானாக முயற்சி செய்து படித்தேன். அதே போல் 4th கிரேட் 5th கிரேட் நம்ப மாட்டீங்க, ஒரு ஆசிரியர்கிட்ட போய் நோட் எடுத்து நானாக படித்தது. அப்போ என்ன ஆசிரியர் ஒரு ஒரு நிறைந்த வாழ்மை வித்தியுள்ள ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று. அதை விட நீங்கள் என்ன மாட்டீங்கன்னா, நான் ஆசிரியர் ஆலோசகர் என்ற பதவியை நான் விரும்பவே இல்லை. ஏனென்றால் நுண்கலைமானி என்ற ஒரு விஷயம் இருக்கிறதால ஆசிரியர் பயிற்சி எவ்வளவு தூரம் இந்த ஆசிரியர் ஆலோசகராக கொண்டு செல்லும் என்ற ரீதியிலே நான் அதற்கு அப்ளையே பண்ணவில்லை. ஆனால் பின்பு சிலருடைய அழுத்தம், என்னுடைய ஆளுமை, என்னுடைய கற்பித்தல் நுட்பங்கள், கற்றல் விடயங்களை அவதானித்த சிலர் ஊக்குவிப்பு செய்ததால் தான் நான் இந்த ஆசிரியர் ஆலோசகர் பதவிக்கே போனேன். உண்மையிலே இன்றைக்கு நான் அதை பெருமைப்படுகிறேன். காரணம், நிறைய செய்திருந்தேன் ஆசிரியர் ஆலோசகராக இதுலேயே பார்த்த நாங்கள் ஆசிரியராக இருந்த காலத்திலே இருந்தீர்கள். இது ஒரு என்னுடைய 52 வயதிலே ஆடின விஷயம். அதுவும் ஒரு எங்களுடைய வேலைய பௌர்ணமி விழாவிலே. இது மாகாண ஒரு விழா ஒன்று எங்களோட பவுனியாவில் நடந்தது. அதை விட நான் இங்கே இப்படியான விஷயங்கள் வீணை ப்ரோக்ராம் எல்லாம் கோயிலில் அப்படியெல்லாம் செய்திருக்கிறேன் நிறைய. அதே போல் மகள் என்னோட நல்ல உறுதுணையாக இருப்பாள், அவவும் நல்ல பாடுவா. அப்போ அவவோட நான் எல்லா அநேகமான ஆலயங்களில் செய்த விஷயங்கள். அதை விட இங்கே அரச ஊழியர்கள் எல்லாம் பரிசு பெற்ற, கொழும்புக்கு போய் பரிசு பெற்ற, அப்படி நிறைய இருக்கிற இந்த ஆல்பமே என்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்துகிற ஒரு ஆல்பம் தான். இதுக்கு அவ்வளோ தான் இருக்கு. இதை விட நிறைய இருக்கிறது. இதை விட இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது நெல்லையில் தாங்கி என்ற ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் செய்முறை விடயங்கள் எல்லாம் முதலே விட்டுட்டாங்க. இந்த லாக்டவுன் என்ற விஷயம் எங்களுக்கு நிறைந்த ஒரு ஊக்குவிப்பை தந்திருக்கிறது. எங்கள்கிட்ட மறைந்திருக்கிற விஷயத்தை வெளிக்கொணர்ந்திருக்கிறது. இப்போ செய்முறை நிறைய நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பாடல் 6ஆம் ஆண்டு பாடல் இசை பயில்வோம் 1000க்கு மேற்பட்ட வியூஸை பெற்றிருக்கு. அதே போல் ஒரு ஓயிலக்கூடிய ஒரு அடதாள அலங்காரம் 960, இன்னும் ஒரு 35 வந்தால் 1000. அப்படி நிறைய ஒவ்வொரு உருப்படியுமே நிறைந்தது. அதை விட அறிமுறை விடயங்கள் என்று கொண்டு செல்கிறார். அதை விட இன்னுமே நிறைய விடயங்கள் போய்கொண்டிருக்கு. நீங்கள் அந்த நெல்லையில் தாங்கி என்ற யூடியூப்பை தமிழில் அடித்து பாருங்க, என்னுடைய ஆளுமைகள் இருப்பார். கண்டிப்பாக நீங்கள் ஆளுமை நிறைந்த ஒரு பெண்ணாக வருவதற்கு உங்களுடைய குடும்பம் பக்கபலமாக அமைந்திருக்கும். சுருக்கமாக உங்களுடைய குடும்பம் பற்றி சொல்லுங்க. குடும்பம் பக்கபலமாக நான் பொது பப்ளிக்கில் சொல்லித்தர வேண்டும். ஏனென்றால் எங்களை போல இருப்பவர்களும் தாங்கள் முன்னுக்கு வர வேணும் என்ற நிலை வேணும். அப்போ நாங்கள் சில விஷயத்தை ஒழித்து கொண்டு போகலாம். அப்பட்டமாக சொல்கிறேன், அதான் உண்மையாக நான் என்னுடைய முதல் நூல் வெளியீட்டில் கூட நான் சொன்னான், என்ன கேட்டார்கள் சிவலிங்கராஜா சார், அவர் தான் முதல் வந்தவர் என்னுடைய வெளியீட்டுக்கு. அவர் சொன்ன பெண்கள் ஆண் இல்லாமல் இப்படி செய்யலாம். அதுவும் இன்னும் ஆரம்ப இப்போ நான் 90 வீதம் செய்துட்டேன். 10 வீதம் தான் இன்னும் நான் ஒரு செய்யணும். ஆனால் அது அப்போ ஆரம்ப காலம் முதல் வெளியீடு, நூலிலேயே முதல் வெளியீடு. அப்போ அவர் கேட்டது என்னுடைய ஹஸ்பண்டு அருங்காணி நாகேந்திரன் மண்ணுக்கு வாங்குவோம். ஏன்னா நாகேந்திரன் தான் அதில் தான் வேண்டும். அப்போ நானுமே அந்த அவையில் சொன்ன விஷயம், அவை உதவி செய்திருக்கிறேன் தான். எப்படி உபத்திரம் செய்யாமல் இருப்பது பெரிய உதவி இல்லோ, அந்த உதவி செய்திருக்கிறேன். மெட்டும்படி எந்த உதவியுமே நான் எல்லாமே தனித்தது தான். இப்போ கூட நம்ப மாட்டீங்க, இந்த நெல்லையில் அந்த யூடியூப் சேனல் போய்கொண்டிருக்கிறது எல்லாம் ஒரு கேமரா. எனக்கு கேமரா எடுப்பதற்கு கூட ஒரு ஆலைங்க அந்த வகையில் போய்கொண்டிருக்கிறது. உண்மை அவ்வளத்துக்கு எனக்கு குடும்பம் மற்ற இதுகளை விரும்புகிறதும் இல்லை.
அதுதான் ஏனோ தெரியல.